ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரீஃபைண்ட் ஆயில் சன்ஃப்ளவர் எடுத்துருக்கோ சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம பார்க்குறீங்க இல்லையா, அந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் விட்டுட்டு பொரிஞ்சு வந்ததும் நம்ம 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துருக்கோம். நல்லா மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு வாஷ் பண்ணியிருக்கோம். அதை அந்த எண்ணெயில் அப்படியே போட்டுக்கோங்க. இதை நம்ம வேக வேண்டிய வேலை இல்லைங்க, அப்படியே பார்த்திங்கன்னா ஆயிலே அது நல்லா குக் ஆகும். இப்போ ஒரு கிளாஸ் லிட் வச்சு மூடிக்கோங்க, நல்லா வெந்துகிட்டே இருக்கட்டும். இப்போது இதுக்கு நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஏன்னா மட்டன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே டப்புன்னு வெந்துடும், ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிறது வேகத்துக்கு லேட் ஆகும். அதனால் நல்லா வேக வைங்க. கிட்டத்தட்ட இந்த டிஷ் செய்கிறதுக்கு 40 மினிட்ஸ் கிட்ட ஆகும். இப்போது நம்ம ஒரு துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், பூண்டு, கூடவே நம்ம கொத்தமல்லியுடைய ஸ்டெம்மு அதோடைய இது மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அதேமாதிரி கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு தக்காளியும் காஞ்ச மிளகா ஒரு 6-7 எடுத்துக்கோங்க. இதெல்லாம் தோல் உரிச்சிட்டு வேக வச்சிடணும். வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் அந்த மிளகாவையும் தக்காளியை தோல் எடுத்துகிட்டு அந்த தக்காளி பல்ப்பை மட்டும் அதில் சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பார்த்திங்கன்னா அரைக்கணுங்க. நல்லா பேஸ்ட் ஃபார்முக்கு வரணும். இதுக்கு நடுவில் நம்மக்கிட்ட காஷ்மீர் சில்லி இல்லை, அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி போட்டு சேர்த்து போட்டு நம்ம நல்லா அரைச்சாச்சு. மட்டனுமே நல்லா பார்த்திங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் குக் ஆகி நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாகவே ஆரம்பிச்சிருச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பேஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. நல்லா மட்டன் கூட நல்லா பார்த்திங்கன்னா மிக்ஸ்அப் ஆகட்டும். இப்போது நம்ம அந்த மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி அந்த தண்ணி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம குழம்பு மாதிரி செய்ய போகிறோம். மட்டன் கறி மசாலா மாதிரி ரொம்ப திக்காக இல்லாமல் குழம்பாக செய்ய போகிறோம். அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அந்த மிளகா பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம கொதிக்க வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மிளகா தண்ணியும் அதில் சேர்த்துக்கிட்டோம். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சுட்டு வருது. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஆனியன், அதாவது எண்ணெயில் பொரிச்சு இருக்கக்கூடிய அந்த வெங்காயத்தை ஒரு 2 வெங்காயம் நல்லா பொரிச்சு வச்சுருக்கோம். அதை எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து அதை சேர்த்துருக்கோம். 1 கப்பு அளவுக்கு நம்ம தயிர், ஃப்ரெஷ் தயிர், புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்கலாம். அப்போ தான் குழம்புடைய திக்னஸும் கன்சிஸ்டன்சியும் நல்லாயிருக்கும், மட்டனும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சுட்ருக்கு. இந்த டைமில் ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ்அப் ஆனவுடனே நம்ம இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தாராளமாக இந்த ஒரு மட்டன் கறியை சர்வ் பண்ணலாம். குழம்பு சாதத்துக்கு சூப்பராகவே இருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.